நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, அதாவது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் ஜாதகத்தில் 6 கிரகங்கள் பரிவர்த்தனை அமைப்பில் இருந்தன. பரிவர்த்தனை கிரகங்களுடைய அமைப்பின் யோகங்களுக்கு உதாரணமாக இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய ஜாதகங்களை பார்த்தோம். இப்பொழுது முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஜாதகத்தில் உள்ள விபரீத ராஜயோகத்தை பற்றி அவர் உதாரணமாக அவருடைய ஜாதகத்தை பார்க்கலாம். திரு மன்மோகன் சிங் அவர்கள் 26 செப்டம்பர் 1932 மதியம் 2 மணிக்கு தற்போதைய பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தவர். இவரது ஜாதகப்படி தனுசு லக்கணம் கடகராசியாகி லக்னாதிபதி குரு 9இல் அமர்ந்து லக்கணத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். ராஜயோகங்களுக்கு துணை நிற்கும் உன்னத யோகமான தர்ம கர்மாதிபதி யோகமும் விபரீத ராஜயோகமும் இவரது ஜாதகத்தில் இருக்கின்றது. ஆயில்யம் 1ஆம் பாதத்தில் பிறந்த இவருக்கு புதன் திசை இருப்பு 13 வருடங்கள் 6 மாதங்கள் 4 நாட்கள் இருக்கும் நிலையில் இவர் பிறந்துள்ளார். மன்மோகன் சிங் அவர்கள் இயல்பான அரசியல்வாதி அல்ல. அவர் எந்த ஒரு நிலையிலும் அரசியல்வாதியாக இருந்ததும் இல்லை, இருக்க முனைந்ததும் இல்லை. குழப்பமான ஒரு அரசியல் சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக பிரதமர் பதவி அவரை தேடிச் சென்றது. 10 ஆண்டுகளுக்கு அது நீடித்தும் இருந்தது. இதுபோன்ற திடீரசுகளுக்கு ராகுவும் விபரீத ராஜயோகமும் தான் காரணம். ஜோதிட விதிகளின்படி அவரது ஜாதகத்தில் ராசியான சிம்மத்தில் குரு அமர்ந்து சிம்மத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். சிம்மாதிபதி சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பல நிலையை அடைந்து தர்ம கர்மாதிபதி யோக அமைப்போடு இருக்கின்றார். சூரியனுக்கு வீடு கொடுத்த புதனும் இங்கே உச்சநிலையில் இருப்பதை குறிப்பிடத்தக்கது. ஒருவரின் திடீர் உயர்நிலைக்கு ராகுவே காரணம் என்பதால் இங்கே 3ஆம் இட கும்பகுரு சிம்மத்தில் அமர்ந்த குருவின் பார்வையை பெற்று சுகத்துவமடைந்ததால் ராகு திசையில் இவரால் பிரதமர் பதவியை அடைய முடிந்தது. ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி ஆட்சி நிலையில் இருப்பதும் ராகுவே 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் எல்லாவற்றையும் விட மேலாக சிம்ம குருவின் பார்வையை ராகு பெற்றிருப்பதும் சிறப்பான அம்சங்கள். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஜாதகத்தை குறிப்பிடும்போது தசாபுத்திநாதர்கள் சஷ்டாசுக நிலையில் இருந்தால் ஏற்படும் கஷ்டங்களை குறிப்பிட்டிருந்தேன். இங்கே மன்மோகன் சிங் அவர்களும் ராகுவிற்கு 8இல் அமர்ந்த புதனின் புத்தியில்தான் பிரதமர் பதவியை அடைந்திருக்கின்றார். சஷ்டாசுக நிலைக்கு விதிவிலக்காக சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஆட்சி உச்சமாக இருப்பதை கவனித்திருக்கிறேன். அதன்படி இங்கே மன்மோகன் சிங் அவர்கள் ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியான புதன் பாக்கியாதிபதியான சூரியனுடன் இணைந்து லக்கணத்துக்கு கேந்திரத்தில் பத்திர யோக அமைப்பிலும் பூரண தர்ம கர்மாதிபதி யோக நிலையிலும் இருப்பதால் ராகுவிற்கு சஷ்டாசுக நிலையில் இருந்தும் பிரதமர் பதவியை தந்தது. ஜோதிடம் என்பது பலவிதமான விதிகளை கொண்டது. இங்கே மூல கருத்து மட்டுமே நிரந்தரமானது. அதை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேம்போக்காக பார்க்கும் பொழுது சில ஜாதகங்களில் யோகங்கள் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். சாதித்து காட்டிய உண்மையான ராஜயோக ஜாதகங்களில் உள்ளுக்குள் ஒளிந்திருக்கும் அரச யோக அமைப்புகள் அனைத்தும் நமக்கு தெரிய வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. ஜோதிடம் முழுமை பெற்றுவிட்ட ஒன்றல்ல. அது ஒவ்வொரு நாளும் ஆய்வு செய்து
புதிதாக விதிகளை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முற்றுப்பெறாத கலை. சாதித்தவர்களின் ஜாதகங்களில் உள்ள அமைப்புகளை கொண்டு நாம் சில விதிகளை உருவாக்கி கொள்ள முடியும் அல்லது உணர முடியும். அன்றைய நாளில் தங்களிடையே இருந்து வாழ்ந்து மறைந்த அரசர்கள் மற்றும் அதிகாரம் கொண்டவர்கள் ஜாதகங்களில் இருந்த ராஜயோகங்களை நுணுக்கமாக கவனித்த ஞானிகளும் அவர்களுக்கு பின்னர் வந்த ஜோதிடர்களும் சில விதிகளை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த விதிகள் தொடர்ந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஜோதிடமும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிகாரம் செலுத்தக்கூடிய பதவியில் அமரும் ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட யோக அமைப்புகள் இருக்க வேண்டும் என்ற நம்முடைய மூலநூல்கள் சொல்லுகின்ற விதிகள் அனைத்தையும் முறைப்படுத்தி ஒரே குடையின் கீழ் அமைத்தால் அது சூரியன் மற்றும் சிம்மம் அதிக சுபத்துவ சூட்சுமங்களுடன் இருக்க வேண்டும் என்று மட்டுமே அமையும். கட்டளையிடும் நிலையில் உள்ள அனைத்து மனிதர்களின் ஜாதகங்களை பார்ப்போமே ஆனால் நான் இப்பொழுது சொல்லுகின்ற இந்த சூரிய விதி நிச்சயமாக பொருந்தியிருக்கும். அந்த வகையில் தற்போது உதாரணமாக காட்டியிருக்கும் முன்னாள் பிரதமர்கள் அனைவரும் ஜாதகங்களிலும் சூரியனும் சிம்மமும் அதிகமான சுபத்துவ சூட்சுமங்களுடன் இருப்பதை காணலாம். திரு மன்மோகன் சிங் அவர்களின் ஜாதகத்தில் நமது தெய்வாம்சம் ஞானிகள் அரசனாகும் அமைப்பு என்று சொன்ன விபரீத ராஜயோகம் இருக்கிறது. அதோடு தலைமை தாங்க வைக்கும் சூரியனின் திக்பலம் அவர் ஜாதகத்தில் இருக்கிறது. என்னதான் இவர் பிரதமமாக இருந்தாலும் அதிகாரத்தில் இவருக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருந்தது என்பதும் வெளிப்படையானவை. ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 கூடியவர்கள் தங்களுக்குள் சம்பந்தம் பெற்றோ பரிவர்த்தனையாகவோ அல்லது வேறு வகையில் தொடர்பு கொண்டோ இணைந்தோ 6, 8, 12ஆம் இடங்களில் இருப்பது விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது. இதன் உட்கருத்து என்னவெனில், கெட்ட பாவங்களின் அதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8, 12ஆம் அதிபதிகள் மேற்கண்டவாறு சம்பந்தப்படும் பொழுது அதில் எவரேனும் ஒருவர் ஆட்சியாகவோ அல்லது பரிவர்த்தனை அமைப்பிலோ இருந்து அங்கே மற்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான். விபரீதம் என்ற வார்த்தையே அதனுடன் உள்ளார்த்தத்தை ஓரளவுக்கு விளங்கச் செய்யும். நேரடியாக அல்லாமல் முற்றிலும் எதிர்பார்க்காமல் மிகவும் சுலபமான வழியில் அல்லது குறுக்கு வழியில் ஒருவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைப்பது அல்லது அரசனாகும் அமைப்பு கிடைப்பதே விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்பட்டது. ஒருவர் அரசனாகும் வாய்ப்புக்காக காத்திருக்க இடையில் புகுந்த இன்னொருவருக்கு யானை மாலை போடுவதைப் போல இந்த யோகம் சுட்டி காட்டுகிறது. 2004 மன்மோகன் சிங் அவர்களுக்கும் இப்படித்தான் நடந்தது. அப்பொழுது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக மன்மோகன் சிங் அவர்கள் இல்லை. பிரதமர் பதவியேற்கும் முதல் நாள் வரைக்கும் கூட அவர் அந்த பதவிக்கான போட்டியிலே இல்லை. தான் பிரதமராவோம் என்பதை அவரே கூட நம்பியிருக்க மாட்டார். இதுபோன்ற விபரீதமான ஒரு சூழ்நிலையில் பிரதமர் பதவி அவரை தேடிச் சென்றது. இதற்கு அவரது ஜாதகத்தில் உள்ள விபரீத ராஜயோகம் காரணம் என்று சொல்லலாம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர் ஜாதகத்தில் 6 கூடிய சுக்கிரன், 8 கூடிய சந்திரன், 12 கூடிய செவ்வாய் ஆகிய மூவரும் 8ஆம் இடத்தில் ஒன்று கூடி அங்கே சந்திரன் ஆட்சி பெற்று இந்த யோகத்தினை உருவாக்குகிறார்கள். இதில் மிக முக்கியமாக ஒரு யோகம் என்பது சம்பந்தப்பட்ட தசாபுத்தியில் மட்டுமே பலன் தரும் என்பதும் உறுதியான ஒன்று. ஆனால் மேற்கண்ட மூவரின் தசைகளிலும் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராகவில்லை. 12ஆம் அதிபதி செவ்வாயின் தசை முடிந்த பிறகுதான் அவர் பிரதமராகி இருக்கிறார். அது ஏனெனில் ராகுகேதுக்கள் இருக்கும் வீட்டின் அதிபதிகள் போல செயல்படுவார்கள் என்பது விதி. விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய சுக்கிரன், சந்திரன், செவ்வாய்
ஆகியோரின் பார்வை பெற்ற சனியின் வீட்டில் ராகு இருப்பதால் ராகு திசையில் இந்த விபரீத யோகம் செயல்பட்டது என்று கூறலாம். எப்படி இருந்தாலும் ஞானிகள் சொல்லும் ஒரு ராஜயோகம் மன்மோகன் சிங் அவர்கள் ஜாதகத்தில் இருக்குது என்பது உண்மைதான். அதே நேரத்தில் முன்பே சொன்னது போல ராஜயோகம் இருக்கிறதா இல்லையா, ஆளுகின்ற அதிகாரமிக்க அத்தனை அரசியல்வாதிகளின் ஜாதகங்கள் அனைத்திலும் இப்போது சொல்கின்ற சூரியன் மற்றும் சிம்மத்தின் சுபத்துவ சூட்சும வழுக்கள் 100% நிச்சயமாக இருக்கும் என்பது உறுதி. இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.